இன்று காலைதான் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. கடந்த 10 ஆண்டு காலமாக டெல்லியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது. நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும், மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது, மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது. அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கு. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்றாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவையும் சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது? ஏங்க இதான் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சிருப்போம், நாங்க ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவரோட கூட்டணி இருந்தது, 2021 அவரோட கூட்டணி இருந்தது. எங்க நாங்க வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல. கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்துல நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்ந்த நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி. அதனால அதிமுக அரசாங்கம் நாளைக்கு தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து, கூட்டணி கட்சி செயல்பாளரை அறிமுகம் செய்து, கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் துவங்குகிறோம். என்ன அனுபவம் சார்? கட்சி மாறி அனுபவம் சார். கட்சி மாறினதால் அனுபவம் சார் இருக்கிறோம். இது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி துவக்கும் போதே தீய சக்தி திமுகன்னு சொன்னார். அந்த தீய சக்தி திமுகவோட போய் ஒரு கூட்டு சேர்ந்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அவர் எம்எல்ஏ அடையாளம் காட்டப்பட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அம்மாவுடைய ஆணை ஏற்று, தலைமை கழகத்துடைய ஆணை ஏற்று திருச்செங்கோட்டில் உழைச்சி அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க. அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக்கினாங்க. இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கார். இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள், சேலம் நாடாளுமன்ற தோல்விக்கின்ற வாக்காளர் மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வழங்குவார்கள். அந்த தண்டனை தோல்வி. நன்றி.